Affiliate or not to தொடலாம் வேண்டாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரெயின் எடுத்துக்கோம் திருச்செந்தூர் ஹை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் என்ன நமக்கு வந்து சொதப்பல் விருதுநகர்லேயே நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. அதுலேயும் என்ன சொதப்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியராக விருதுநகர் வர வேண்டிய ட்ரெயின் மதுரை ஜங்ஷனில் வந்து நிறுத்திட்டு ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்து எங்களை பாடாப்படுத்திட்டாங்க. அதனால் நாங்கள் விருதுநகர் வந்து ரீச் ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. முதல்ல நாங்கள் நினச்சோம் விருதுநகராவது ஏர்லி மார்னிங் நம்ம ரீச் ஆகிடுவோம், நம்ம நேராக திருச்செந்தூர் போயிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கேயே பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. சரி தட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலுமே நம்ம நல்லபடியாக நம்ம ரீச் ஆகிட்டோம். பயந்துட்டு இருந்தோம், அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, அணிலாம் அழுதுட்டான் லேட் ஆனதெல்லாம். எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது, அதாவது இதுவும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பசங்க வந்துட்டு எதுவாக இருந்தால் பேனிக் ஆகாமல் நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் தேடுறதுக்கு நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணுற மெத்தட் தான். வந்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன ஹோட்டல் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பார்க் அப்படின்ற ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோம். நல்லா தாங்க இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி. வந்து சாக்லேட்ஸ் எடுக்கிறோம்டா. ஓகே, நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. ஐஸ்கிரீம் வேற இருக்கா. ஹோட்டல் சித்ரா பார்க் இது வந்து நாங்கள் வந்து 2 நாளைக்கு போட்டோம். அதாவது நேற்று நைட்டுக்கே போட்டோம், இல்லைன்னா காலையில் வந்து செக்இன் பண்ண முடியாது, அதனால நேற்று நைட்டுக்கே போட்டுட்டோம். ஸோ நாளைக்கு 2 நாளைக்காக போட்டு வச்சுருக்கோம். டெரர் வாச்சர், டோப்லரோன் எல்லாமே இருக்கு இதுல. ஆமா பின்ன ஆனால் இதில் வந்து நீங்கள் புக் பண்ணாதான் வர முடியும். ஏன்னா இந்த ஹோட்டல் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 2 நாளைக்கு சேர்த்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதோட சேர்த்து 7,000 ரூபாய் கிட்ட ஆச்சுங்க. ஆல்மண்ட் இருக்கா? ஓகே, எல்லாம் இது ஃபுல்லா ஆயிடுச்சா? அங்க ஒரு வள்ளி இருக்காங்க, அத பிக்சர் எடுக்கணுமா? ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:30. ஸோ ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நேராக கோயிலுக்கு போகிறது தான் பிளானு. பரவாயில்லடா, நல்லாவே இருக்குடா. சூப்பர், வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 115. ஓ, எதெல்லாம் ஃபுல்லாக இருக்கோ அதுக்கெல்லாம் நம்பர் எரியுது, ஆள் இல்லாததுக்கு மட்டும் நம்பர் எரியாது போல இருக்கு. சூப்பர். அம்மா எதெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் ஆள் இருக்காங்களோ அதுக்கெல்லாம் நம்பர் ஏறிது பார்த்தியா? ஏறு ஹால்வேல. ஓகே, ஓ சூப்பர், பர்ஃபெக்ட். ஓ இருங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாட்? ஓகே, தட்ஸ் ஃபைன். கிறிஷ் வந்து கலாய்க்கிறான், பயங்கரமான வியூ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை நம்ம மூடியே வச்சோம். தரதா தரக்கல தரக்குண்டா, தர கிருஷ்மா. அப்பாடா, நீ பாரு, இட்ஸ் நாட் ஸ்குவாட்டி பாட்டி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் அது இது நல்லா அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா வந்து நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரஷ்டா, சூப்பர். ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது இது, பேஸ்டா? ஓகே. இல்ல, நான் ப்ரஷ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து ப்ரஷ் தேவைப்படாது. யா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. நிஜமாவே நல்லா க்ளீனாக தான் இருக்கு. இல்லை இல்லை, நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ. தென் இதோ ஏசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பேசன் வந்து வாஷ் பேசன் வெளியவே இருக்கு.
ரைட்ல இருந்து ரெஸ்ட் ரூமா நல்லாவே இருக்கு ஹோட்டலுங்க. ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. கவர்ல அம்மா இத்தனைக்கும் வந்து காசு கொடுத்துட்டு ஷீட்ஸ் எல்லாம் மாற்ற சொன்னாங்க. அவங்க வந்துட்டு அழகா சூப்பராக ஷீட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நைட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். அது வந்துட்டு மேட்ரஸ் மட்டும்தான் வருமா, பெட்டு ஃப்ரேம்லாம் வராதான். இங்கே வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கடகடன்னு வந்துட்டு ரெடியாக ஆரம்பிக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கான். அம்மா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அம்மாவுடைய சாரி பாருங்க. அம்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. காமிம்மா உன் ட்ரெஸ்ஸு ரெடி ஆகியாச்சு. அணிக்குட்டி பார்த்தீங்கன்னா வேஷ்டி, கிறிஷ்குட்டியும் வந்து வேஷ்டியோட ரெடி ஆகியாச்சு. அம்மா வந்து பியூட்டிஃபுல்லாக சாரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நான் வீட்லேயே காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய சுடிதார். சூப்பரா வீட்டுக்கு வராங்களா? அங்கே நின்றுதா பின்னாடி போடா, சூப்பராக இருக்குடா வேஷ்டியோட. சரி, ஓகே, கிளம்பலாமா? வாங்க. ஆஃப் பண்ணு. ஆமா, தட்ஸ் ஓகே. வா, நம்ம அங்க வா வா அனி. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். முருகா, யூ ஆர் கம்மிங் டு see you முருகா. நீயோட கிளம்பியாச்சுங்க. ஆளுக்கு 2 பாட்டில். எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம் எடுக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால மைக் இல்லை. ஹோப்ஃபுல்லி கேட்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ, நம்ம 4th ஃப்ளோர்லையாடா இருக்கோம். எந்த ஃப்ளோர் இது? ஓ, 4ஆ? ஏன் நல்லா இருக்கு, வைஃபைலாம் நல்லா ஒர்க் ஆகுது. அம்மா எந்த சைடு போகிற? கோவில் இல்லை அது அந்த ஆமாடா. அவ்வளோதான், வந்தாச்சுங்க. பக்கா, ரொம்ப கிட்ட, லிட்ரலி வாக்கபிள். ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சா கோவில் வந்துடுது. நல்ல ஹோட்டலாக தான் இருக்குது. நான் கூட என்னவோ நினச்சேன். இங்கேருந்து கோபுரம் பாரு, வேல் பாருங்கடா. ஸோ வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான கோபுர தரிசனம். அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். அம்மாவும் அப்பாவும் லாஸ்ட் இயர் வந்தாங்க. ஸோ நாங்கள் இதானே ஃபஸ்ட் டைம். எங்களுக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருந்தது. காலையில் அழகாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, லைக் மலேசியாவில் இருந்து திருச்செந்தூர் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவங்க நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர். அவங்கள நாங்கள் மீட் பண்ணோம். சூப்பராக அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செருப்பை விட்டுட்டு அங்கே வந்து ஒரு க்யூ இருந்தது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் லைக் கைட் பண்ணாங்க. இங்கே போயிட்டு இங்கே வந்து பெரியவங்களுக்கான ஒரு டிக்கெட் க்யூ இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சீனியர் சிட்டிசனோட வந்து ஒருத்தர் போகலாமா. ஸோ என்ன போகலாம், அப்புறம் கிட்ஸுக்கு 2 பேரும் அவங்களோடைய வரலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் சீரியஸ்லி இந்த மெத்தட் ஃபாலோவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். சரி, ஆக்சுவலாக வந்து இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஆனால் ஆர்கனைஸ்டாக அவங்க பண்ணவே இல்லை. இந்த க்யூலேயே நான் வந்து 1 ஹவர் நான் நின்றேன். அம்மா, கிறிஷ், அனிஷா உட்கார வச்சுட்டு கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு போர்டை பார்த்தேன். சரி, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்ல. வந்து அலௌட் இல்லை. இப்போ நான் பேசுகிறதும் கேட்குதான்னு தெரியல. ஃபோன் வந்து அலௌட் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃபோனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பயங்கர க்யூ. அங்கே பாருங்கள், க்யூ வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஸ்பெஷல் பூஜை. ஆனால் 9:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். 7 o'clock முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம். வந்தாங்கன்னா தரிசனம் இருக்குது. ஸோ 7 o'clock வந்தவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம். நம்ம வந்துட்டு சமத்தா ஆடி அசைஞ்சி நம்ம ட்ரெயின் லேட் பண்ணதுனால
லேட் ஆனதுனால ட்ரெயின் லேட் பண்ணல, சொதப்பினால லேட் ஆகிடுச்சுல்ல, அதனால நம்மளால் அந்த 7 o'clock முன்னாடி போகிற தரிசனத்துக்கு போக முடியல. தட்ஸ் ஓகே. இங்கே பாருங்களேன் கூட்டத்தை. தட்ஸ் ஓகே. தட்ஸ் கால் சாம்பிராணி அனிமா. நல்லா வாசனையாக இருக்குல்ல. வந்துச்சு ஃபோனெல்லாம் வச்சுட்டு இதோடு நம்ம வந்துட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். அப்படியே அன்னைக்கும் கிறிஸ்க்கும் வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கலாம். கூப்பிடுங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நான் ரூல்ஸ் படி நான் ஃபோனை வச்சதுக்கப்புறம் சாமி தரிசனம்லாம் முடிக்கிறதுக்காக, அதாவது அம்மாவுடைய ஃபோன் மட்டும் நாங்கள் லாக்கரில் வச்சுருந்தோம். இப்போ சாமி தரிசனத்துக்கு க்யூவில் தான் வெயிட் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு தமிழ் ஃபேமிலி அங்கே இன்னொரு வாட்டி மீட் பண்ணோம். அவங்க வந்து எங்களுக்கு பயங்கரமாக கைட் பண்ணாங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலைன்னு. என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான க்யூவே இல்லைங்க. எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. இது ஒரு காமன் க்யூ மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று வந்து லைக் வயசானவங்களுக்கான க்யூ, இன்னொன்று சின்ன குழந்தைலாம் வச்சுட்ருக்காங்க. எல்லாருமே அந்த மாதிரி க்யூனா வந்து அட்லீஸ்ட் ஒரு கிஞ்சுன்னு போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இல்லாதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். குழந்தைங்கள்லாம் சுருண்டுட்டாங்க. அம்மா வந்து கால் வலியை வச்சுட்டு எப்படி உக்காந்தாங்கன்னே தெரில. 100 ரூபா டிக்கெட். நான் தான் யோசித்தேன், 100 ரூபா டிக்கெட்டுக்கு போயிருக்கலாமே, நம்ம ஏன் இந்த இது லைக் மெத்தட் போகணும் அப்படின்னு சொல்லி நொந்துட்டோங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. 4 மணி நேரம். 8 o'clock வந்தோம். 8 o'clock வந்தோம். இப்போ டைம் வந்து 12 o'clock. 9, 10, 11, 12 4 hours. திருப்பதி கூட வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டு. ஆனால் என்ன இங்கே யாருமே புஷ் பண்ணல. எங்களை தள்ளுறது புஷ் பண்ணுறது அப்படின்றது யாருமே இல்லை. உள்ளே மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணாங்க. முக்கால்வாசி பண்ணல யாரும். நல்லா தான் சாக்ஸ் போட்டுருக்கோண்டா. எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான கைடன்ஸ் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த க்யூவில் நிற்கிறது எது அப்படின்றது தெரியல. வேறு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னு தான் நாங்கள் இது பண்ணோம். இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான இதுனால் நாங்கள் இந்த டிக்கெட்ஸ் வாங்கி +1லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி அதை யாருமே செக் பண்ணல. அப்புறம் வந்து லைக் வேஷ்டி தான் கட்டிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு வேஷ்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் யாருமே ஃபாலோ பண்ணல. அங்கே செக் பண்ணுறதுக்குமே ஆள் இல்லை. அதே மாதிரி ஃபோன் எல்லாருமே கொண்டுட்டு வந்தாங்க. நாங்கள் அம்மா ஃபோனை லாக்கரில் வச்சுட்டு என் ஃபோனை ரூம்லலாம் வச்சுட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அவங்களோட நீங்க உள்ள போய் பாக்குறீங்க. ஒன்னு இருக்கு. எனிவேஸ் நம்ம வந்து சூப்பரான சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி குடிச்சிட்டு, அதான் தண்ணி பாட்டிலை வந்து ட்ராஷில் போட்டுட்டு சரி ஓகே போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டுருக்கோம். நானாவது பரவாயில்ல. ஆனால் எனக்கு வந்து லைக் நம்மளால் சமாளிக்க முடியும். கிரிஷால் சமாளிக்க முடியல. அம்மாவால் சுத்தமாக முடியலங்க. நிஜமா எல்லாரும் வந்து இப்படி தான் ஆயிட்டுண்டா. அப்பாடா அவ்வளோதாங்க. வந்து முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் உட்காந்துட்ருக்கோம், ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சீரியஸ்லி எங்களால் முடியலை. நம்ம வந்து உடனே இதெல்லாம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் தான் சரி தட்ஸ் ஓகே. ஆனால் சுவாமியை வந்துட்டு ரொம்ப நல்லா தரிசனம் அழகாக போயிட்டு தரிசனம் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து உதவிலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கயிறு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தார் சுவாமி 2 இடத்துலையும். மூலவரும் சரி இதுவும் சரி. அப்பாடா எனக்கு பேச முடியல. அப்படியே விட்டா நாங்களாம் தூங்கிடுவோம். டைம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைம் என்ன கிரிஷ்? 12:36. ஸோ வெளியே தான் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சுத்தமாக முடியல. நடக்க கூட முடியல. பாருங்கள் காலில் பின்னி பாவம். அவங்க 4 மணி நேரம் எப்படி நின்னாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ அந்த வெளில தான் போய் சாப்பிடணும்னு நினச்சோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே
நம்ம வந்து ஏற்கனவே இருக்க அந்த தயிர் சாதம் தெரியும் உங்களுக்கு, ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரோட்டி இருக்குது மீதி 8 ரோட்டி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் அந்த ரோட்டி சாப்பிட்றதா இருந்தது, அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் லைக் இது பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் தலை குளிச்சுட்டு தான் போனோம், பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்லாம், ஈவினிங் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இவ்வளோதான், நம்ம முருகர் சோதிச்சாலும் நமக்கு தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம்ல, அதுக்கான உனக்கு சக்தி கொடுத்துருக்கார்ல, தட்ஸ் த திங். நான் சீர்கனே சொன்ன மாதிரி அம்மா எப்படி நின்னாங்கன்னு தான் தெரியல. அவ்வளோதான், பரவாயில்ல, இப்படியோ முடிஞ்சிருது. இந்த ரெண்டும் வந்துட்டு சீரியஸ்லி பாவமாக இருந்தது இந்த 2 குட்டீஸும். அதனால் நான் சொன்னேன்டே அங்கே வந்து கேம் ஃபோன் கொடுக்குறேன்டா, அந்த ஃபோன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் வந்து அந்த புள்ள நின்றுச்சு. இவன் பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்னான். அந்த புள்ள அந்த ஃபோனுக்காக தான் நின்னான். சரி, ஓகே, நம்ம சாப்பிடலாம் வாங்க. சரி, ஸோ அவன் டென்ஷன் ஆறாங்க இவன் பண்ணுறதுல. அது எங்கே இருக்குமா? எப்படா இருக்கு? செம்ம டயர்டில் எல்லாருக்கும் நல்லா இருக்கு, அமிர்தமாக இருக்கிறது. ஐ ரைட் கைஸ்? பெஸ்ட் இது. crispy dosa better fun. Okay, கரெக்ட். ஈவினிங் போய் கிறிஸ்பி தோசை சாப்பிடலாம். ஓகே, பீச்சுக்கு போயிட்டு கிறிஸ்பி தோசை. கொஞ்ச கழிச்சு பீச்சுக்கு போகலாம். அங்கே 2 சேர்ந்து அவங்கள பிடிச்சி அவங்க மேலே வந்து எல்லா தலகணியும் போட்டு நிம்மதியாக தூங்குறத விடுறதே இல்லை. அவன் பாவம்டா, சீரியஸ்லி பாவம்டா அவங்க. அமுக்கதுரா மூச்செல்லாம் விட முடியாது. என்ன பண்ற நீ? டேய், உங்களை தூங்க சொன்னா தூங்குறவங்களை எழுப்ப சொல்லலடா. ஏண்டா நல்லா தூங்கலாமா? ஏய், உழுது எழுந்து வச்சிடாதடா. உழுது வச்சிடாதீங்க. கிறிஷ் நிஜமா வேணா. கிறிஷ், இட்ஸ் நாட் ஃபனி. ஏய் கிறிஷ், வேணாடா விழுந்துட்டா அடிபடும். I'm holding Annie. விளையாடுறேன்னு சொல்லிட்டு நம்மளே டென்ஷன். Look, come here. I'll bring you down. No, no. Try. You're so fat, bro. ஏய் காலையில எடுத்துறாதடா. Hi guys, come on, let's go. Why are you so mad, bro? Yeah, why are you so mad, bro? வாங்க. ஸோ நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பீச் அண்ட் ஆழிக்கிணறு கிளம்புறோம். ஸோ வா கண்ணா, செல்ல குட்டி, வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ட்ரிப்பு இதோட அவ்வளோதான். நோ மோர் ட்ரிப்ஸ். ஆச்சி ஆல்டன். இந்தம்மா பூட்டு இருக்கா? ஏய் அனி, சூப்பர் அனி. எட்லையா? வாடா, வா. நைட்டுக்கு வந்து தான் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், ஏன்னா நாளைக்கு காலங்காத்தால கிளம்ப வேண்டும். செம்ம தூக்கம் நாங்கள்லாம். இப்போ டைம் வந்துட்டு 5 o'clock. ஓ, யாருக்கிட்டே ஃபோன் இல்லையா? ஓ, டைம் பார்த்து சொல்லுவாங்க. டைம் வந்துட்டு ஐ திங்க் 5 நினைக்கிறேன். 4. இல்லை, நீ கிளிக் பண்ண மறந்துட்ட. No, we both clicked it. ஓ, ஓகே. தெரியல என்னட்டு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 4:35 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன், இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் தாழ்ந்துடுச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஆமாம், நீ குட்டி பசுமாடு உன்னை தான் பார்க்குது. அனி சூப்பராக செய்வானே, பசுமாடு மாதிரி சாப்பிடு.
4:45. Time is 4:45. அம்மா நீயே பண்ணிக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கே சாப்பிட்றோம்? தட்ஸ் அ குட் கொஸ்டின். இங்க இதுவா சொல்லி எப்படி இருக்கணும்? நம்ம ரேட்டிங் பார்ப்போமா? நாங்கள் ரேட்டிங் பார்த்துட்டு சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஹோட்டல் தான். ஸோ எங்கே வேணால் சாப்பிட்லாம். எங்கேம்மா சாப்பிட்லான்னு கேட்கலாம். மேபி ஒன் டே நம்ம ஷாப்பிங் போகணும் அனிமா. கார் வேணுமா அனிமா? இங்கே சும்மா சொன்னேன்டா. என்ன வேணும் உனக்கு? ரவிலா crispy dosa. கேமராவே தான். crispy dosa அம்மா. கிறிஸ்பி தோசையா? ஓகே வடா. ஓகே, அன்னைக்கு கிறிஸ்பி தோசை அண்ட் வடை சாங்ஷன் வித் சாம்பாரா. ஆஸ் யூஷுவல் அதே வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். எவன்டா சொன்னது கோப்ரோ குவாலிட்டி இருக்காதுன்னு? கோப்ரோ இருக்கிறதுலே சூப்பர் குவாலிட்டிடா. ஈஸி டு யூஸ். இது தாத்தா சொல்லிட்டா. தாத்தா சொல்லித்தாரா? இன்ஸ்டாகிராம்லயே இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. வேணவா வேணவா போடுட்டா. பாய் பாய். ஓகே, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து சும்மா 2 குட்டி பசங்க வந்துட்டு அக்கா லைக் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா, எதில் வரும், இன்ஸ்டாகிராமா யூடியூபா அப்படிலாம் கேட்டுட்டு சேனல் நேம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ நாழி கிணறு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு அட்ரஸ் எதுவுமே தெரியாது. ஸோ கோவில் பக்கத்தில் போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. லைக் ஈவினிங் வந்து பொறுமையாக நடந்து, இது வெயிலும் இல்லையா, கொஞ்சம் நல்லா இருந்தது. வழியெல்லாம் கடையை பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாழி கிணறுல குளிக்கலாம் அப்படின்றது தாங்க பிளான். ஃபுல்லாக கடைங்கள் தான். கடைங்க, டாட்டூ ஷாப்பு. இது வந்து இப்போ நம்ம வந்து நாழி கிணறு அண்ட் பீச்சை கிட்ட போயின்னு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு கோவில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில்கிட்ட போகாமல் கரெக்டாக அந்த திருச்செந்தூர் அப்படின்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த ரோடை தோன்றுறோம். அழகாக இருக்கார் முருகர். அங்கங்கே பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வரும்போது பார்த்துக்கலாம். அந்த கோல்டு கலரில் இருக்க டெம்பிள், ஐ மீன் முருகர் ரொம்ப அழகாக இருக்கார்லம்மா. எங்கே போகிறீங்க? நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் நடந்துட்டு இருக்கோம் எங்கே நாழி கிணறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கே எனக்கு தெரியாது. ஸோ கேட்டு தான் நாங்கள் வந்தோம். இதோ நாழி கிணறு இந்த சைடு தான், அப்படியே பீச் ஓரமாகவே இருக்குது. நிறைய ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டே இருக்கா, அதனால் வந்து நிறைய பிளாக் பண்ணிட்டாங்க. அதான் அம்மா சொன்னாங்க, அப்பாவோட வரும்போது வந்துட்டு பக்கத்துலேயே இருந்தது, இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால வந்து பிளாக் ஆகிட்டு தூரமாக சுற்றிட்டு போகிற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டைம் பர்ஃபெக்ட் டைம் ஃபார் பீச் ஆக்சுவலி. எப்படா இருக்கணிமா? சூப்பர். உங்களுக்குலாம் எப்படி இருக்குது பீச்சு டைமிங்க? இன்னும் ஸ்லீப்பி எப்பா காலம் வலிக்குது. இப்போ உனக்கு ஓகேவா கிருஷ்மா? பேக் டு நார்மல்? கிருஷ்குட்டி ஓகே. நீமா? அம்மாக்கு இன்னும் கால் வலிக்குது. உனக்குடா பேக் டு நார்மல். நம்ம சின்ன பசங்கடா, நம்ம இல்லை நீங்கள் இன்னும் சின்ன பசங்க. நான் அட்லீஸ்ட் ஓகே. அம்மாக்கெலாம் வயசாகுதுல்ல. ஸோ ஷீ நீட்ஸ் டு பி கேர்ஃபுல். சூப்பர் காற்று, பயங்கர நல்லா இருக்கு. இந்த இதுவா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த இதுவே வியூல இருந்து. ஒருத்தன் பசுமாடு கத்துதோ இல்லையோ, அணி நல்லாவே கத்திக்கிட்டு இருக்கான். கிறிஷ் பயங்கர டயர்டு.
ஒன்றா விடுங்க. எதுக்கு மேலே வாங்க போகலாம். சான்வி ஐஸ், சான்வி ஐஸ்டா. சாணியை வச்சு ஐஸ் பண்ணியிருக்காங்கடா. எஸ், நம்மளதே தான், நம்மளே தான். அவ்வளோதான். இங்கே வந்து செருப்பெல்லாம் விட்டுட்டு உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேபி காலையில் வந்து கூட்டமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நாழிக்கிணறுக்கு வந்ததுனால இங்கே ஆக்சுவல் ரூல் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாழிக்கிணறு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒருத்தங்களை பார்த்தோன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நாழிக்கிணறு போல இருக்கு பாருங்கள். பீச் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எல்லோரும் பீச்சுக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப டர்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தாலே அழகாக பில்டிங்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா தான் சொன்னாங்க, அவங்க போன வாட்டி வரும்போது சும்மா ஒரு இது மாதிரி தான் இருந்தது, அப்படி எப்படி தண்ணி ஊற்றுனாங்க, இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு, வழுக்காமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே. என்னென்னா அவங்க க்ளீன் பண்ணாலுமே வந்து எல்லாருமே பீச் போயிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட்டு பீச் தான் எல்லோரும் போவாங்க, அதுக்கப்புறம் நாழிக்கிணறு வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்தது. அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. சரி ஓகேங்க, எங்கள் பசங்க இதுக்கு மேலே வரல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா லைக் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கா, டீப்பாக போகிற மாதிரி இருக்கா, இவங்க வந்து வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க காலையிலே நின்றதுலையே. ஸோ அதனால் நாங்கள் வரல அப்படின்னாங்க. சரி நான் மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டு குளிக்கிறது தான் பிளானு. இவங்களும் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி வேண்டாம், தட்ஸ் ஓகே, நம்ம ஊருக்கு போய் இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் தலையில் தெளிச்சுட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் போயிட்டு அந்த லைக் இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊற்றுலேருந்து அழகாக மோட்டர் போட்டுட்டு ஷவர் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு நமக்கு யாருக்குமே வந்து அந்த இதுக்கு க்யூன்னு அந்த சண்டை அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக அழகாக வச்சுட்டாங்களா. எல்லாருமே அதில் பாஸ் பண்ணாலே போதும், ஃபுல்லாக தண்ணி வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த ஊற்று வந்து நம்ம போய் வேணும்னாலும் அதில் இருந்து எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு நான் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா ஏற்கனவே, நான் அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால. ஸோ நான் வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு ஆனால் வந்த வழியே வர முடியாது, நம்ம ஆப்போசிட் சைடில் தான் வரணும். ஸோ நான் அந்த சைடு வந்துட்டேன். அப்புறம் வந்து இவங்க இந்த சைடு, இவங்க ஏற்கனவே எனக்கு வெயிட் பண்ணனால இந்த சைடு வந்து நாங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாழிக்கிணறு. நம்ம காலையிலேயே வந்திருந்தோன்னா இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, ஆனால் இன்னமும் லேட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம கோவில் முடிச்சுட்டு வரவே பார்த்தீங்க எவ்வளோ மதியானம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் காலங்காத்தில் கிளம்புனது. மேபி நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில், அதாவது நைட்டு வந்து நாழிக்கிணறுல பீச்சில் குளிச்சுட்டு மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். லைக் நம்ம வந்து காலையில் தரிசனம் பண்ணாமல் ஈவினிங் மார்னிங் ட்ரெயினில் வந்த உடனே பண்ணோமா, ஸோ அதனால தான் அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஃபீலிங்கு. தட்ஸ் ஓகே, எப்படியோ சுவாமியை தரிசனம் முடிச்சாச்சு. நம்ம பீச்சுக்கு போயிட்டு அங்கேயும் தீர்த்தம் எடுத்துக்கலாம். இங்கேருந்து போகவே முடியாது. நம்ம அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அதுவும் அங்கே இருக்கு. இங்கே இருக்குல்லவா? ஈவினிங் வந்ததுனால வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னுடைய நீங்கள் இப்போ போகிறீங்கன்னா ஒரு நாள் இது போடுறீங்களே, முந்தின நாள் நைட்டு வந்துட்டு பீச் போயிட்டு நாழிக்கிணறு, அதே மாதிரி நாழிக்கிணறு 6:30க்கு மூடிடுவாங்க. ஸோ டைமிங் மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாழிக்கிணறு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலங்காத்தால் கிளம்பி முருகர் தரிசனம் போயிட்டு முடிச்சிட்டோன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இப்படி கூட நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட்டு என்னுடைய இதுதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம இந்த மாதிரி பிளான் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் டைமிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பான டைமிங்க்கு வந்துட்டோம். அதே மாதிரி பீச் கொஞ்சம் அனி சொன்ன மாதிரியே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம ஒருத்தருமே ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ நம்ம திங்ஸ் அங்கே ட்ராஷ் பண்ணாமல் இருந்தாலுமே பீச் வந்து க்ளீன் ஆகிடுங்க. பீச் இவ்வளோ போட்டு பீப்புள் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ட்ராஷ் பின்ல போடாமல் அப்படியே போடுறாங்க கண்ணா.
ஜாலி குளிக்கிற பார்க்க வேண்டாம் குட்டி ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பீச் வாட்டரையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணலல்ல, அதனால் நம்ம இது ரெண்டுமே நாழி கிணறுலையும் குளிக்கல, பீச்லேயும் வந்து இது பண்ணல. சும்மா போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் சுவாமிக்கிட்ட வச்சு தீர்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாள் வந்து தண்ணி தெளிச்சுட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். அப்புறம் சாமி நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது எதுவுமே ரூல்ஸ் இல்லை. ஒருத்தர் ஒரு ரூல் சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு தமிழ் ஃபேமிலி மீட் பண்ணோன்னு, அவங்க வந்து நேராக திருச்செந்தூர் வந்து கோயிலுக்கு பார்த்துட்டு அப்படியே பீச் மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்புறாங்களாம், ஸ்டே கூட பண்ணல. ஸோ இது வந்து ஒருத்தருடைய இது. இங்க பாரு ரொம்ப பேபி Come here. Gorilla. Yeah, elephant நம்மளை மொய்க்குது. செல்லம்மா பாவமா இருக்குடா. கடிக்க போறோம். கடிக்காதடா, குட்டி பேபிடா அது. Come here. ரொம்ப குட்டி பேபிடா. அச்சச்சோ நிக்க கூட முடியல அதால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ரூமுக்கு தான் போகிற வழி இது ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் நின்றோம். அங்கே வந்து டெட்ரா பேக்கில் வந்து இதுவாக இருந்தது, ஜூஸு அதெல்லாம் இருந்தது. சரி அதனால் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். பசங்களுக்கும் டெட்ரா பேக்னால் கொஞ்சம் வயிறு அப்செட் பண்ணாதில்ல, ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு இனிமேல் ரூமில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஈவினிங் வந்து டின்னர் போகலாம் அப்படின்றதான் பிளானு. நாங்கள் எல்லாருமே சும்மா ஒரு பாதாம் மில்க் மாதிரி வாங்கிட்டோம். ஹோப்ஃபுல்லி இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வந்து கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். அதே மாதிரி வீட்டுக்கு எப்படி போகிறோம், எந்த ட்ரெயின் பிடிக்கிறோம் அப்படின்றதையும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. எங்களுடைய இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ட்ராவல் சஜஷன்ஸ் கொடுங்க. பாய்.